ஐஎன்எம் டாபிக்லேருந்து ஒரு கேள்வி. மக்கிஸ் தோட்டம் என அழைக்கப்பட்ட பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் வகுப்பு சமரியல் புஸ்தகம் 9வது பாடம் வரலாறுல தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய 1000 விளக்கு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பகுதி மக்கிஸ் தோட்டம்னு ஒரு காலத்தில் இருந்திருக்கு. அதில் காங்கிரஸ் மாநாடு நடந்துச்சு. அப்போ மக்கிஸ் தோட்டம்னு அழைக்கப்பட்ட பகுதி சென்னையின் 1000 விளக்கு. இது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் 2024 கேட்கப்பட்டது. இதே மாதிரி 2025 ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு இது ஒரு கூற்று டைப் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. இப்படி ரிப்பீட்டடாக கேட்கறது காரணம், இந்த மக்கிஸ் தோட்டத்தை ரிப்பீட்டடாக கேட்குற காரணம் என்னன்னா, காங்கிரஸோடைய மாநாடு முதல்ல சென்னையில் அங்கே தான் நடந்துச்சு. ஏன்னா காங்கிரஸ் ஆரம்பித்தது 85ல். அப்போ பம்பாயில் நடக்குது முதல் கூட்டம். அப்போ 72 பேரில் 22 பேர் சென்னையை சேர்ந்தவங்க கலந்துக்கிறாங்க. ரெண்டாவது மாநாடு கல்கத்தாவில் நடக்குது 86ல். அடுத்த வருஷமே அங்கே தாதாபாய் நவ்ரோஜி, முதல்ல WC பானர்ஜி. இங்கே 3வது மாநாடு நடக்குது. அது சென்னையில் நடக்கக்கூடிய முதல் மாநாடுங்கிறதுனால மறுபடியும் கேட்குறாங்க. பக்ருதீன் தியாப்ஜி தலைமையில் 87ல் நடந்திருக்கும். 607 பேர் இந்திய பிரதிநிதிகள் கலந்துக்கிடுவாங்க. அதில் பாதிக்கு மேலே 362 பேர் சென்னை சேர்ந்தவங்க கலந்துக்கிடுவாங்க. அதனால தான் இதை திரும்ப கேட்குறாங்க. ஸோ இந்தியாவுடைய வரலாறு பண்பாடு 3வது பகுதியில் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற தலைப்பின் கீழே தான் இந்த டாபிக் வரும்.